சென்னை மெரினா கடற்கரையில் மாநகராட்சி ஊழியரை போல நடித்து நூதன முறையில் கார் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு நிகரான நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அன்பரசன். விவரம் என்ன? நிச்சயமாக குடும்பத்தோடு சென்னை மெரினா பீச்சுக்கு வந்தபோது மாநகராட்சி ஊழியர் என கூறி அவரது இனோவா காரை திருடி சென்ற சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் பெரியவிலை கோட்டரம் பகுதியைச் சேர்ந்த சுமித்ரா தங்கஜோதி என்ற பெண்ணானவர் தனது குடும்பத்தோடு இனோவா காரை எடுத்துக்கொண்டு கடந்த 12ஆம் தேதி மாலை சரியாக 4 மணி அளவில் மெரினா பீச்சுக்கு வந்துள்ளார். அங்கு கார் பார்க்கிங்கில் தனது காரை நிறுத்தும் போது மாநகராட்சி உடையணிந்த ஒரு நபர் காருக்கு டோக்கன் கொடுத்துவிட்டு காரை இந்த இடத்தில் நிறுத்தக்கூடாது, அடுத்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என அவரது காரின் சாவியை வாங்கியிருக்கிறார். பின்பு காரின் சாவியை வாங்கிய அந்த நபரானவர் அவர்களது கண் முன்னாகவே அந்த காரை திருடி சென்றுள்ளார். இந்த சம்பவம் குறித்து சுமித்ரா தங்கஜோதி அண்ணாசதுக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் அண்ணாசதுக்கம் போலீசார் விசாரணை செய்த போது அந்த மாநகராட்சி உடையணிந்து வந்த நபர் உண்மையிலேயே மாநகராட்சி ஊழியர் இல்லை என்பது தெரிய வந்தது. குறிப்பாக மாநகராட்சி ஊழியர்களின் உடையை அணிந்து மர்ம நபர் இனோவா காரை பறித்து சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவம் குறித்து அண்ணாசதுக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த சம்பவமானது மெரினா பீச்சுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி அன்பரசன்.